சாங் வேறு ரிவ்யூ பண்ண டைம் ஆச்சு. இந்த காணே பண்ண எங்கே போனோம்? நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி போடு நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி வேற. என்னடா ரெடியா? போலாம். ஓகே ரெடி. சினி மெண்டல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசக்கி முத்து. லேட்டா வீடியோ போடுறோமேனு இருந்தது ஒரு மாதிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாங் நாங்க வேற மாதிரி ஹச்சிவின தலையும் சேர்ந்து நேர்கொண்ட பாரு அப்படின்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு மூவியை கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து 2 பேரும் இணைஞ்சிருக்க படம் தான் வலிமை. இந்த படத்தில் அப்டேட்டாக ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் சூப்பரான அப்டேட்டாக கொடுத்தாங்க. அடுத்து இப்போ ஒரு சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இந்த சாங் யார் இசையமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டி இமான் இசையில் நாங்கள் வேற மாதிரி குழப்பத்தில் பிறந்தவனே. ஏய் என்னடா சும்மா எரிஞ்சிட்டே இருக்கா? ஸ்கிரிப்ட் பார்க்காம பேசிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டை பாடுறா தப்பாரு. மியூசிக்கை கேட்டு தப்பா முடிவு பண்ணிட்டோமே. மச்சான் கன்ஃபார்மாக இவன் தானா? சரி ஓகே. என் தலைவன் இவன் இசையில் வலிமையில் ஒரு சூப்பரான சாங் அப்டேட் வந்திருக்கு. நாங்கள் வேற மாதிரி அந்த சாங்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்டர்வியூ எங்கன்னா சொன்னாங்க போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா. இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா பல பேர் நல்லா இருக்கு, பல பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் சாங் எப்படி எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்ன மாதிரி இவன் ஃபேனுக்கு மட்டும்தாங்க தெரியும். தெரியுது, நீ மூடு. லிரிக்ஸ் யார் எழுதிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். அவர் வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. அவர் எத்தனை சாங்கு கூட வேற மாதிரி போயிட்டு இருக்குங்க. உண்மையிலே விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் வந்து தலையோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக எழுதியிருக்காரு. தலை எப்போதுமே தன்னோட ஃபேன்ஸுக்கு கொடுக்குற அட்வைஸு அதை தான் மென்ஷன் பண்ணி சூப்பராக அது அவர் இது ரியல் லைஃப்பில் எப்படி கேரக்டரோ அதை தான் லிரிக்ஸில் அழகாக மேட்ச் பண்ணி சூப்பராக எழுதியிருக்காருங்க. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். ஓகே, மேக்கிங்கோட எல்லாருமே பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த அட்மாஸ்பியர், திருவிழா செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலை ரொம்ப பிரைட்டாக இருந்தார். ஸ்க்ரீனில் கண்டிப்பாக படத்தில் ரொம்ப எதிர்பார்த்து பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஏற்கனவே ஹெச்வினத் தீரன், நேர்கொண்ட பார்வை, அஜித்தை வச்சு ஏற்கனவே நேர்கொண்ட பார்வை இந்த மாதிரி படம்லாம் கொடுத்துருக்காரு. இந்த படம் தீரன் மாதிரி இருக்குமா இல்லைன்னா நேர்கொண்ட பார்வை மாதிரி இருக்குமா ஒரு குழப்பத்தில் இருக்கேன். கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் அந்த ரெண்டுமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாங் நீங்களே பார்த்து தக்க தக்கன்னு மின்னலாம் தென்ன விட்டா துள்ளலாம். இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஓகே, வலிமை படத்தில் சூப்பரான சாங் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஃபுல்லாக கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயங்க, ஒரு படத்தை ஒரு சாங்கை குறைச்சொல்வது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அந்த சாங்காக அந்த டீம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த டீம் மட்டும் தான் தெரியும். அதுவும் தலை மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டுக்கு சாங் பண்ணது எவ்வளோ கஷ்டம், அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க அப்படின்னு டீமுக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையிலே சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒர்த்தான சாங் தாங்க. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நீங்க இது வரைக்கும் சாங் கேட்கல அப்படின்னா ஒரு வாட்டி சாங்கை போய் கேட்டுவாங்க. மறக்காம சாங் கேட்டுட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் இசக்கி முத்து. இது உங்கள் சினி மெண்டல் சேனல். டேக் கேர், பை பை, see you. நாங்க வேற மாதிரி மங்கி டான்ஸ் ஆடிங்களா? சொல்லியா மங்கி டான்ஸ் ஆடுறீங்க?